அப்படின்லாம் யாரையுமே இது பண்ணிக்காதீங்கடா. உங்களுக்கு நீங்க தான் ரோல் மாடல். சரியா? உங்களுக்கு நீங்க தான் ரோல் மாடல். உங்களை வந்து நீங்க தான் ரோல் மாடலா வச்சுக்கணும். வேற யாரையும் நீங்க ரோல் மாடலா வச்சுக்காதீங்க. சரியா? ஃபர்ஸ்ட் ஒன்ன நீ ரசி. ஒன்று நீ அழகாக ரசிச்ச அப்படின்னாலே வந்து எல்லாமே நல்லா வந்துடும். சரியா? ஸோ நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா, மெஹந்தி போடுவேன். கிளைண்ட் கையில் இருக்கட்டும், என் கிளைண்ட்ஸ் எல்லாத்தையுமே கூட கேட்டு பாருங்க. அக்கா ஹாய் அக்கா ஹவியூ, அக்கா இப்படி தான் உங்களுக்கு ஒர்க் பார்ப்பீங்களா? ஷுர், கண்டிப்பாக நான் அப்படி தான் பார்ப்பேன். ஏன்னா என்னுடைய அசிஸ்டண்ட்டாக இருக்கட்டும் இல்லை என் கிளைண்ட்ஸாக இருக்கட்டும், நீ யார்கிட்ட வேணாலும் போய் கேட்டு பாருங்களேன். நான் மெஹந்தி போடுவேன், போட்டுட்டு அவங்ககிட்டே சொல்லுவேன், அழகாக இருக்குல்ல, சூப்பராக இருக்குல்ல, நல்லா இருக்குல்ல, ஐயோ எனக்கே ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்படிதான் பேசிட்டே இருப்பேன். இப்படிதான் பேசிட்டு இருப்பேன் நான். ஸோ வந்து அந்த ஒரு கை நான் முடிச்சிட்டேன்னா அந்த ஒரு கையே 10 ஃபோட்டோ எடுப்பேன், 10 வீடியோ எடுப்பேன். ரொம்ப பிடிக்கும், ரசிப்பேன் அந்த அளவுக்கு. என்னுடைய ஒரு கிளைண்ட் வந்து சொன்னாங்க, தான் பண்ற ஒர்க்கை வந்து இவ்வளோ ரசிச்சவங்கள நான் பார்த்ததே கிடையாதுக்கா, நீங்க ஏன்க்கா இப்படி இருக்கீங்க அப்படின்னு எனக்கு கேட்டாங்க. ஸோ அப்பதான் சொன்னேன், எனக்கு வந்து நான் பண்ற ஒர்க்கை ஒவ்வொரு வாட்டியும் ஒரு மெஹந்தி ஒர்க்கா இருக்கட்டும், ஒரு மெஹந்தியா இருக்கட்டும், எனக்கு புதுசா தெரியும். நான் ரிப்பீட்டட் டிசைன் போட மாட்டேன். போட்ட டிசைனையே ஒரு பிரைடுக்கு போறேன்னா அந்த டிசைனையே திரும்ப ஒரு 10 வாட்டி போட்டா நம்மளுக்கே போர் அடிச்சிடும். ஸோ போட்டு வீடியோ பண்ணுங்க கருதி. ப்ராக்டிஸ் ரொம்ப 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 முக்கியம். சரியா? எந்த மெஹந்தி ஆர்டிஸ்ட் எடுத்ததுமே வந்து பர்ஃபெக்ட் டிராயிங் பண்ணி பர்ஃபெக்டா மெஹந்தி போட்டிருக்காங்க சொல்லுங்க? எவ்வளோ பெரிய மெஹந்தி ஆர்டிஸ்டா இருந்தாலும் பேசிக் லைன் கூட தெரியாம வந்தவங்க தான். சரியா? ஸோ உங்களால பண்ண முடியாதுன்னு கிடையாது. ஒரு விஷயம் வந்து எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும், நம்ம கையில மெஹந்தியை தொட்ட உடனே நம்ம வந்து ப்ரொஃபஷனல் மெஹந்தி ஆர்டிஸ்ட் ஆயிட முடியுமா? முடியாது. நான் இன்னைக்கு வந்து ஒரு ப்ரொஃபஷனல் மெஹந்தி ஆர்டிஸ்டா நான் இன்னைக்கு நிக்கிறேன் அப்படின்னா நான் 9th ஸ்டாண்டர்ட்ல இருந்து போட்டுட்டு இருக்கேன். ஸோ 15 இயர்ஸாக ட்ராவல் பண்ணியிருக்கேன். ஸோ 15 இயர்ஸ்க்கு அப்புறம், அதாவது ஒரு 13-14 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் நான் வந்து ப்ரொஃபஷனல் மெஹந்தி ஆர்டிஸ்டாக வந்து மக்களுக்கு தெரிஞ்சிட்டேன். சரியா? ஸோ இப்போ வந்து உடனே வந்து மெஹந்தியில் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து உடனே வந்து வராது சீரியஸா. பட் ஆனால் ஒரு கண்டினியூஸாக நீங்கள் ஒரு 1 month வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட், சரியா, எவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு ஆர்வம் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ ஆர்வத்தோடு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ ரசித்து பண்ணுங்க. எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும், மெஹந்தி, மேக்கப், ஹேர் கிளாஸ், லைக் ப்ளா 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 ப்ளா, என்ன ஒர்க்காக இருக்கட்டும், நீ ரசிச்சால் மட்டுமே அது அழகா வரும். நீ ரசிக்கல அப்படின்னா அது அழகா வராது. கடமைக்குன்னு பண்ண அப்படின்னா, கடமைக்கு காசுக்காக நீ பண்ணினா சத்தியமா அது நல்லா வராது. நீ ரசிச்சு, சரியா, நீ பண்ற விஷயத்த நீ ரசிச்சால் மட்டுமே அது அழகா வரும். ஓகே? ஸோ நீங்க பண்ற ஒர்க்கை ஃபர்ஸ்ட் நீங்க ரசிங்க. அது அழகா இருக்குல்ல 10 வாட்டி உங்க மனசுக்குள்ளேயே நீங்க சொல்லி ரசிங்க. ரசிக்கும் போது அது வந்து இன்னும் அழகா இருக்கும். ஸோ உன் மனசு என்ன ஆகும், அது ஒரு மாதிரி ஹாப்பி ஆகும். அது 10 வாட்டி அழகா இருக்கு அப்படின்ட்டு நீ சொல்லும் போது, நீ உன் மனசுக்குள்ள சொல்லும் போது வந்து அந்த விஷயம் வந்து அழகாகும், ஹாப்பியா இருக்கும். ஸோ உன் மனசு ஹாப்பியா இருக்கும்போது நீ பண்ற ஒர்க் என்ன ஆகும், சூப்பரா வரும். ஒரு பதட்டத்தோட, ஒரு பயத்தோட, ஒரு கன்ஃபியூஷனோட நீ போய் அதை பண்ணும்போது அழகா வராது. ஸோ நீ ஹாப்பியா, உன் மனசு ஹாப்பியா இருந்தா மட்டும்தான் அழகா வரும். ஸோ ரசிக்க கத்துக்கோங்க. எதுவா இருக்கட்டும், எந்த ஃபீல்டா இருக்கட்டும், ரசிக்க கத்துக்கோங்க. நல்லா இருக்கேன்டா நீங்க. பாய். ஆக்சுவலி நான் ரொம்ப நேரமா லைவ்ல இருக்கேன். இப்போ நான் வந்து வீட்டில் ஒய்ஃபை போட்டிருக்கேன். ஸோ அதனால வந்து நான் பாட்டு பேசிகிட்டே இருக்கேன். நிறைய பிள்ளைங்க வந்து மொபைல் டேட்டாவில் தான் வச்சு பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு பாவம், உங்களுக்கு வந்து டேட்டா முடிஞ்சு போச்சு அப்படின்னா வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நெக்ஸ்ட் நீங்கள் மொபைல் யூஸ் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், எதுக்காக இருக்கட்டும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால நானும் ரொம்ப நேரமாக பேச விரும்பலை. நீங்களும் என்ன பண்ணுவாங்க, அக்கா பேசிகிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்வத்தில் அப்படியே உட்காந்துட்டு இருப்பீங்க, டேட்டா காலி ஆகிடும். சரியா? ஏன்னா நிறைய பேர் வந்து ஒய்ஃபைல யாரும் மோஸ்ட்லி பேசிட்டு இருக்கிறது கிடையாது. ஸோ நிறைய பேர் வந்து மொபைல் டேட்டாவில் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. சில பேருக்கு வந்து கம்மியாக இருக்கும். சரியா? ஸோ அதனால வந்து லைவை வந்து நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஹாப்பியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. ஒன்ஸ் அகெயின் விஷ் ஹாப்பி பொங்கல். எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஸோ ஹாப்பியாக இருங்க. தை பொருந்தால் வழி பொறுப்புன்ற மாதிரி இந்த தைக்கு அப்புறம் எல்லாருக்கும் நல்லதே அமையட்டும்.
ஸோ எல்லாரும் நல்லா இருப்போம். எல்லாருமே நல்லா இருப்போம். சீக்கிரமாக என்ன மாதிரியே ஒரு சூப்பர்னா சொல்ல முடியாது, என்ன மாதிரி ஒரு மெஹந்தி ஆர்டிஸ்டா, என்னை விட பெட்டரான மெஹந்தி ஆர்டிஸ்டா நீங்கள் வர என்னுடைய வாழ்த்துக்கள். ஸோ சீக்கிரமாக அச்சீவ் பண்ணுங்க. என் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து ஒரு 2-3 பேர்லாம் வந்து மெஹந்தி ஸ்டோரே வச்சுருக்காங்க. ஹென்னா ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்கி வச்சு சேல் பண்ணிக்கிட்டு அங்கே ஹென்னா ஒரு குட்டி மினி ஹென்னா ஸ்டூடியோ மாதிரிலாம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ நம்மளுக்கு ஒரு ஏன் ஸ்டூடெண்ட் அப்படின்னு நான் பெருமையாக சொல்லிப்பேன்ல, ஏன் பிள்ளைங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் பெருமையாக சொல்லிப்பேன்ல. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது ஆசையாக தான் இருக்குது. ரொம்ப மொக்க போட்டுட்டணும் இல்லை, எனக்கே தெரியுது. முக்கான்னு இல்லை, ஏதோ மனசில் இருந்தது. நான் வந்து ஃப்ரேம்காக இந்த மாதிரி பேசுகிற கேரக்டர் நான் கிடையாது. ஸோ மனசில் என்ன படுதோ அப்படியே பேசிடுறது, அப்படியே அது ஃப்ளோ. அப்போ மனசுலேருந்து என்ன வருதோ அதை அப்படியே பேசிடுவேன். ஸோ நான் அப்படி தான். நான் இது இப்போ பார்க்குற ராஜி வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ எனக்கு வந்து எக்ஸ்ட்ரீம் லெவல் வந்து நான் வந்து ஷார்ட் டெம்பர், எக்ஸ்ட்ரீம் லெவல் கோவக்காரியும் கூட. ஸோ அது எல்லாமே என் வீட்டு வாசலை தாண்டினா நான் யார்கிட்டையும் கோவப்பட மாட்டேன். ஃபுல் அண்ட் ஃபுல் அமைதியாக தான் இருப்பேன். ஸோ என் வாசலுக்குள்ளே போயிட்டேன் அப்படின்னா நான் பயங்கர கோவக்காரி. டக்குன்னு எல்லாத்துக்கும் கோச்சிப்பேன், ரொம்ப அப்படியே இருப்பேன். ஸோ மனசில் எதுவும் இருக்காது, டக்குன்னு கோவப்பட்டு பேசிடுவேன். அப்புறம் நானே போய் சாரி கேட்டுருவேன். காட் பிளஸ் யூ அக்கா. ஐயோ இந்த மாதிரி பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லாதீங்கடா. பொங்கலுக்கு ஊருக்கு எல்லாம் போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. பொங்கலுக்கு போனீங்கன்னா கொஞ்சம் பார்த்து பத்திரமா இருங்க, சரியா? சேம் ஹியர். லவ் யூ அக்கா, லவ் யூ. பாய். ரொம்ப நேரம் போயிடுச்சு லைவ். பாய், டாட்டா. எல்லாரும் ஹாப்பியாக இருங்க, சரியா? லவ் யூ.